அப்படி பேர் பார்த்தீங்கன்னாலும் அவன் ட்ரெஸ்ஸை தனி ட்ரெஸ் போட அதை கண்டுபிடிச்சிடலாம். பொம்பளையில் பார்த்து இப்படி போட்டுக்கிறாங்க. பொம்பளை கண் ஐயா பேணுது காட்டுறாங்க. அப்படி நாங்கள் ஆம்பளை இப்படி இருக்க முடியாது. பொம்பளை என்னது கண்ணு மட்டும் தான் தெரியும், அது கூட தப்புன்றாங்க. இப்போ கண்ணும் தெரியக்கூடாது, இப்படி போத்திக்கணுமா, இப்படி தான் பார்க்கணுமா, அப்படி கூட அலையிறானுவ. தலைமுக்கிற பேரில் என்ன செய்யறானுவ, முக்காடை போட்டுக்கொண்டு கண்ணுக்கு படி இப்படி ஒரு கூட்டம் போகுது. இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு கூட்டம் முழுசா அப்படி போட்டு மெட்ராஸில் இருக்கு இந்த கூட்டம். தரையத்தான் பார்க்கணுமா, இப்படி பார்த்துட்டே போகிறது, இப்படி பிடிக்குது. இது எந்த மார்க்கத்தில் இருந்துச்சு? நீ செலவு ஹதீஸை பார்த்தீங்கன்னா ரசூல்லா காலத்தில் எப்படி இருக்குன்னு அறிஞ்சிருப்பியா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை பெண்கள்லாம் வந்தாங்க. பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது என்பதற்கு தனி ஆர்டிகல் போட்டிருக்கிறோம். ஏகத்துவத்தில் படிக்கலாம். குர்ஆன் தமிழாக்கத்தில் இந்த வரக்கூடிய எடிஷனில் போட்டிருக்கோம். ஆன்லைன் பேஜில் பார்த்துக்க, அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கிற மறைக்க கூடாது. அப்போ நீ அதுலேயும் தனி காட்டின அவங்கள பேணுதலான இருக்க. மெட்ராஸில் ஒருத்தன் சலபிக்கான ஸ்கூல் நடத்துகிறாங்க, உலக கல்வி இர்ஷாது நடத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மக்கள் போய் சேர்றாங்க. 5 வயசு பிள்ளையிலேருந்து 5 வயசு பிள்ளைக்கு போயிருக்கா. 5 வயசு பிள்ளைக்கு கையோடி பாம்பது கண்ணு தான் தெரியணும், இப்படி தான் வரணும்னு வச்சுக்கிறாங்க. அதுலேயுமே சேர்றாங்க. இதுதான் செலவுங்கிற. செலவுனா என்னதுன்னா ஒரு கோலத்தை வைத்து மக்களை ஏமாற்றி பார்த்தா சூஃபின்னு நினைக்கணும்ல. சூஃபினால கெட்டது, அவங்க தப்ப நல்லது நினைக்கிறாங்க. சூஃபி நினைக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு கோலம் போட்டு இவன் செலவி, இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அடே பிறை பார்த்து நோம்பு போய் பிறை பார்த்து நோம்பு விடுன்னு சொன்னாங்கல்ல. இந்த செலவி கூட்டு அம்புட்டு பேர் என்ன செய்யறான்னு கேட்டால் நாங்கள் கணிப்போங்கிறோம். அப்போ எங்கடா ஹதீஸ், எங்கடா யார் ஹதீஸ் மறுப்பாளர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையை பார்த்து நோம்பு போய் பிறையை பார்த்து நோம்பு விடுன்னு சொன்னாங்களே, நீ ஹதீஸை மறுக்கிறியா இல்லையா? ரமலான் மதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும் அல்ல குர்ஆன்ல சொல்றான. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. அப்ப ரமலான் மாதத்தை எல்லோரும் ஒரே அடைய மாட்டார்கள். ஒருத்தன் முத அடைவான், ஒருத்தன் அப்புறம் அடைவான், ஒருத்தன் அப்புறம் அடைவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு மாற்றமாக இவனா உட்காந்துட்டு உலகத்துக்குலாம் 8ஆம் தேதி பிறந்தான்னு இன்னைக்கு அறிவிப்பாங்க. 2030 கேட்டான்னு சொல்லுவாங்க. 2030ஆம் ஆண்டுல ரோம் பிறந்தா இப்பன்னு கேட்டால் இப்போ சொல்லுவாங்க. அப்ப நீ ஹதீஸை பின்பற்றவனா? இவனுக்கு பேர் சலபியான்.